வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பத்தை அடுத்த மீனவ கிராமமான வீராம்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கல் நீரம்மன் தேவஸ்தானம் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையிலிருந்து 6 வெள்ளிக்கிழமைகள் சிறப்புதான். ஆடி மாதத்தில் தொடர்ச்சியாக வீராம்பட்டினமே திருவிழா கோலம் பூண்டிருக்கும். முக்கியமான நிகழ்வான இன்று 5ஆம் வெள்ளியன்று தேர் திருவிழா நடைபெற்றது. நாளை இரவு சனிக்கிழமையன்று தெப்பல் உற்சவம், அதனைத் தொடர்ந்து 6ஆம் வெள்ளியன்று முத்துப்பல்லக்கு திருவிழா நடைபெறும். இந்த ஆலயத்தில் உள்ள தேவதாருவின் முழு உருவம் மரத்தால் செய்யப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் செங்கல் நீரம்மன் தேரடி வீதியில் உலா வந்து தேர் முற்றத்தில் வந்து நிற்கும். இந்த தேர் திருவிழாவின் சிறப்பு, பிரெஞ்சு ஆட்சி காலம் முதலே ஆளுநர் தேரை வடம் பிடித்தெழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைப்பர் பாரம்பரிய வழக்கமாகும். இந்த வழக்கம் இன்றும் அனுசரிக்கப்படுகின்றது. இதன்படி செங்கல் நீரம்மன் தேவஸ்தான தேர் திருவிழா 5ஆம் வெள்ளிக்கிழமையான இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்தெழுத்து துவக்கி வைத்தனர். இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேன் ஜெயக்குமார், சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி, சென்னை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் திருவிழாவில் கலந்து தேரை வடம் பிடித்தெழுத்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். வீராம்பட்டினம் கிராமத்தின் முக்கிய மாட வீதிகள் வழியாக தேர் வீதியுலா நடைபெற்றது. பக்தர்கள் நலனுக்காக பல்வேறு நபர்கள், சமூக அமைப்புகள் சார்பில் அன்னதானம், தண்ணீர், மோர்பந்தல்கள் அமைக்கப்பட்டிருந்தன. திருவிழாவை முன்னிட்டு முக்கியமான இடங்களில் சிசிடிவி அமைத்தும் கண்காணிப்பில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் இருந்து வந்த புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவது தொடர்பாக புதுச்சேரி மக்கள் பிரதிநிதிகள் 178 பேரிடம் கருத்து வாக்கெடுப்பு வில்லியனூர் அருகே உள்ள கீழூர் கிராமத்தில் நடத்தப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் இந்தியாவுடன் இணைவதற்கு ஆதரவாக 170 பேரும், எதிராக 8 பேரும் வாக்களித்தனர். அதைத் தொடர்ந்து பல்வேறு சட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு பிரான்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்தில் 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி புதுச்சேரி இந்தியாவுடன் இணைய ஒப்புதல் அளித்து சட்ட அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முறைப்படி ஏற்றுக்கொண்டது. இந்த வரலாற்று நிகழ்வுக்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற கீழூரில் புதுச்சேரி சுதந்திர போராட்டத்துக்கு வித்திட்ட தியாகிகளின் நினைவாக தியாகிகள் நினைவு தூண், நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது. இந்த ஆண்டு புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாளை நினைவுகூரும் வகையில் கீழூரில் உள்ள நினைவிடத்தில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள், அதாவது டிஜியோர் டிரான்ஸ்பர் டே விழா இன்று நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு காவல்துறையினரின் மரியாதை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு இதனைத் தொடர்ந்து அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பிறகு தியாகிகளின் நினைவு தூண்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், அரசு கொறடா ஆறுமுகம், தலைமை செயலர், கலெக்டர், அரசு அதிகாரிகள், தியாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர்.
புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள செங்கல் நீரம்மன் கோவில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சாலையோர கடைகள் அமைத்துள்ளனர். இதனிடையே கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுகா கீரப்பாளையம் நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த வெள்ளிமலை என்பவர் நேற்றிரவு வீராம்பட்டினம் தேரடியிலிருந்து கிழக்கே கடற்கரைக்கு செல்லும் வழியில் முகத்தில் கலர் மாவு பூசியபடி கருப்பு சுவாமி வேஷம் அணிந்து கொண்டு அவ்வழியே செல்லும் பொதுமக்களிடம் காணிக்கை கேட்டுள்ளார். அப்பொழுது அவ்வழியே சென்ற வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவரிடம் காணிக்கை கேட்டுள்ளார். இதில் கோபமடைந்த அஜித்குமார் வெளியூரிலிருந்து வந்து தன்னிடம் காணிக்கை கேட்பதா என்று கூறி வெள்ளிமலை யாசகம் எடுத்த பணத்தை எடுக்க, ஆனால் வெள்ளிமலை பணத்தை தர மறுத்ததால் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அஜித்குமார் அருகிலிருந்த கரும்பு ஜூஸ் கடையில் வைக்கப்பட்டிருந்த கரும்பால் சரமாரியாக தாக்கினார். இதனால் வெள்ளிமலை இரத்த வெள்ளத்தில் அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் வெள்ளிமலையை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் நள்ளிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் குறித்து வெள்ளிமலையின் மகன் மாவீரன் அளித்த புகாரின் அடிப்படையில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அஜித்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசின் சார்பாக அனுசரிக்கப்பட்டது. நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அடல் பிஹாரி வாஜ்பாயின் திருவுருவப்படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சாதி மத பேதமற்ற சமத்துவ இடமான புதுவை கடற்கரையில் 78ஆம் ஆண்டு சுதந்திர தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் புதுவையின் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதன் பின்பு முதல்வர் சுதந்திர தின உரை வழங்கினார். அதன் பிறகு காவல்துறையில் சிறந்த பணியாற்றியவர்களுக்கான விருது வழங்கப்பட்டது. மேலும் பல பிரிவுகளில் சிறந்த பணியாற்றியவர்களுக்கான விருதுகளும் வழங்கப்பட்டது. இதன் பின்பு மாணவ மாணவியரின் வீறு நடையிட்ட அழகிய அணிவகுப்பினை அனைவரும் பார்த்து ரசித்தனர். அதனைத் தொடர்ந்து அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி வானரப்பேட்டை புதுச்சேரி பெண்கள் சிறந்த அணிவகுப்பிற்கான முதல் பரிசை வீர நடையிட்டு வந்த லாஸ்பேட்டை புனித க்ளூனி பள்ளிக்கு சுழற் கேடகத்தை முதல்வர் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்தார். இவ் அணிவகுப்பு சிறந்த முறையில் நடைபெற மாணவிகளுக்கு சிறப்பான பயிற்சி வழங்கிய உடற்பயிற்சி ஆசிரியைகள் புனிதா, பிரியா, ஜெயசுந்தரி ஆகியோர் இந்த சுழற் கேடயத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவிகளை கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி, இணை இயக்குனர் சிவகாமி ஆகியோர் வாழ்த்தினர். முதல் பரிசை பெற்ற அளவளாவிய மகிழ்ச்சியில் மாணவிகள் சத்தம் விண்ணை பிளந்தது. இதுகுறித்து பள்ளி முதல்வர் அருட்சகோதரி ரோஸ்லின் கூறும்பொழுது, கடின உழைப்பிற்கும் சிறந்த படைப்புகளுக்கும் மிகச்சிறந்த உதாரணம் எங்கள் கல்விக்கூடம் என்று பெருமிதம் கொண்டார். எந்த துறையானாலும் அது கலையானாலும் கல்வியானாலும் மிக ஒழுக்கத்தோடு அயராது உழைப்போடு வழங்குவதில் எம் கல்வி குழுமத்தின் மாணவிகள் சிறந்தவர்கள் எனவும் இவர்களுக்காக எப்பொழுதும் எந்நேரமும் பாதுகாத்து வழி நடத்துபவர்களாக எம் ஆசிரியர் பெருமக்களும் கிடைத்திருப்பது இறைவன் எங்களுக்கு வழங்கிய ஆசி என்றும் பெருமிதம் பொங்க கூறினார்.
வெற்றி பெற்ற மாணவிகளுக்கும் அவர்களை வழிநடத்திய ஆசிரியைகளுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எங்கள் நன்றி என்றும் அவர் தெரிவித்தார். கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் மருத்துவ மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று ஜிப்மரில் பணியாற்றும் மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் நர்சிங் பணியாளர்களும் என 900க்கும் மேற்பட்டோர் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இதனால் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்கவில்லை. அதே நேரத்தில் அவசர சிகிச்சை, ICU, பிரசவ பிரிவுகள் செயல்பட்டன. மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயம் உள்ளது. இவ்வாலயம் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி காலத்தில் 1759ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாகும். ஆங்கிலேயர்கள் படையெடுப்பின் காரணமாக சேதமடைந்து 2ஆம் முறையாக ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. 133 அடி உயர மணிக்கூண்டு கோபுரம் உள்ள ஆலயம் என்பதும் மற்றொரு சிறப்பு. இவ்வாலயம் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆலயத்தின் 283வது ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி அன்று கொடியேற்றப்பட்டு உற்சாகத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் நாள்தோறும் திருப்பலிகள் நடைபெற்று வந்தன. முக்கிய நிகழ்ச்சியில் நாளான இன்று காலை மற்றும் மாலை நேரங்களில் திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கார தேர் பவனி நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் புனித தேற்றரவு மாதா வின் சொரூபம் வைக்கப்பட்டு திருவிழா தேர் பவனி நடைபெற்றது. முன்னதாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணேஷ், துணை ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் திருவிழா தேர் பவனியில் கலந்து கொண்டார்கள். காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த தேர்பவனி முடிவில் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. தேர்பவனியில் ஜெபங்களை வாசித்தபடி நூற்றுக்கணக்கான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நாளை கொடியேற்றத்துடன் தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா நிறைவு பெறுகின்றது. பல்வேறு வியாபார மக்களையும் இறை மக்களையும் பொதுமக்களையும் சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். வேற்றுமையிலே ஒற்றுமையை காண்பது கல்வியிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் சுற்றுலா நிலையிலும் கலாச்சார வழியிலும் உயர்ந்துவதற்காக நம்மை சந்திப்பதற்காக தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் நமது தாய் திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தேசிய கொடியேற்றினர். முன்னதாக மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. மாணவர்கள் தேச தலைவர்கள் போல் வேடமணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பள்ளி மாணவர்கள் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் விதமாக மும்மொழியில் உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாணவர்கள் யோகா, சிலம்பம் போன்றவற்றை செய்து காண்பித்து அனைவரையும் அசத்தினர். விழாவின் சிறப்பு நிகழ்வாக பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றியுரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு நடுவமும் இணைந்து 2 நாட்கள் நடத்தும் புதுச்சேரி கலை விழா 2024 காரைக்கால் கடற்கரையில் துவங்கியது. இந்த கலை விழாவினை புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் முரசு ஒலித்து துவக்கி வைத்தனர். மேலும் கலை விழாவில் திரிபுரா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் பாரம்பரிய கலாச்சார நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிலையில் காரைக்கால் கடற்கரைக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலை விழாவை கண்டு ரசித்தனர்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி பூஜை எனும் 2108 திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆடி கடைசி வெள்ளியான இன்று நடைபெற்ற 2108 திருவிளக்கு பூஜையில் காரைக்கால் மற்றும் அடுத்துள்ள தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு பகுதியிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜை அர்ச்சனை செய்து அருள்மிகு பத்ரகாளியம்மனை வழிபட்டனர். 2108 திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்திலேயே 2108 திருவிளக்கு பூஜை அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் மட்டுமே நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விழாவை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். விழாவில் ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன், ஆலய தனி அதிகாரி மகேஷ் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். 78வது சுதந்திர தின விழா பாஜக நிர்வாகிகள் இளைஞர்கள் ஏற்பாட்டில் கடலூர் ரோட் நயினார் மண்டபம் பேருந்து நிறுத்தம் அருகே நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வேல்ராம்பட்டு புதிய சிறகுகள் இளைஞர்கள் முன்னேற்ற இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவிலும் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி தொகுதி பொறுப்பாளர் சமூக சேவகர் சத்யராஜ் அவர்கள் கலந்து கொண்டு மூவர்ண கொடி ஏற்றினர். அப்பொழுது அவர் பேசுகையில், பாரத தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மற்றும் உயிர் தியாகம் செய்த எண்ணற்ற பல வீரர்களின் தியாகங்களை இந்நாளில் நினைவு கூர்ந்து போற்றி வணங்குவோம் என்றார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியருக்கு இனிப்பு, நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் மற்றும் பாரத மாதா படம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இதற்கான ஏற்பாடுகளை பாஜக நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.